பொண்ணு யாரு? வைத்தியரோட பொண்ணு தென்பகப்பூ. சக்தி இல்ல அம்மனா. பறிக்க முடியலையே. பறிச்சிருவோம். பொறுக்கத்தானே வந்திருக்கோம். எந்த பொண்ணு மேல கைய வச்ச மாரியாத்தா கோயிலுக்கு பலி போட்டு. அக்கா விடுகதை போடுங்கக்கா. சும்மா இருங்கடி. எப்ப பாரு விடுகதைன்னு. சரி 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 விடுகதை சொல்றேன். ஆனா அதுவும் அந்த கோயில் மண்டபத்துல உட்கார்ந்துருக்காரு பாரு, அவர்கிட்ட நான் சொன்ன விடுகதைய சொல்லி விடை என்னன்னு கேட்டுட்டு வரணும். சரியா? சரிக்கா. வெள்ள ரோட்ல கருத்த காரு அது என்ன? போய் என்னன்னு கேட்டுட்டாங்க. போங்க போங்க போங்க. சார் வாங்க வானர படைகளா, என்ன விஷயம்? நாங்க விடுகதை போடுறோம், அதுக்கு நீங்க விடை சொல்றீங்களா? சொன்னா என்ன தருவீங்க? என்ன வேணும் கேளுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயா உங்களை யார் கல்யாணம் பண்ணிப்பா? நான் இன்ஜினியர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அடிங். சரி சரி விடுகதையை சொல்லுங்க. வெள்ள ரோட்ல கருத்த காரு அது என்ன? வெள்ள ரோட்ல கருத்த காரு. இங்க பார், கண்ணுக்குள்ள வெள்ள ரோடு இருக்கா, அதுல கருத்த கார் ஓடுதா? தாலி கட்டிடும், ஓடி போயிடுங்க. சொல்லிட்டாருடி. பாபா அக்கா அக்கா அவரு வெடியே சொல்லிட்டாருக்கா. என்ன சொன்னாருடி? கண்ணுன்னு சொன்னாருக்கா. அப்படியா சொன்னாரு? அது மட்டும் இல்லக்கா, விட சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டாரு. அதுக்கு நீங்க என்னடி சொன்னீங்க? நாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோம்க்கா. அதானே, இல்லன்னா உங்களா. சரி சரி இப்போ ஒரு விடுகதை போடுறேன், அதுக்கு விட சொல்ல முடியலன்னா தாலி கட்டு வரேன்னு கேளுங்கடி. சார் என்ன அடுத்த விடுகதையா?
ம். சார், நாங்க இப்ப அடுத்த விடுகதை போட போறோம். அதுக்கு விடை சொல்லலனா தாலி கட்டணும். அப்படியா? சரி சொல்லுங்க. வெள்ளை மாடு கருத்த மாடு குளிக்க போச்சான். கருத்த மாடு தண்ணியோட போச்சான். வெள்ளை மாடு கரைக்கு வந்துச்சான். வெள்ளை மாடும் கருத்த மாடும் குளிக்க போச்சான். கருத்த மாடு தண்ணியோட போச்சான். வெள்ளை மாடு கரைக்கு வந்துச்சான். வெள்ளை மாடும் கருத்த மாடும் கருத்த மாடும் வெள்ளை மாடும் விட சொல்லலனா தாலி கட்டணும். கண்டிப்பா விட சொல்லலனா தாலி கட்டணும். அக்கா, நீ வாக்கா. அவர் கண்டிப்பா தாலி கட்டுவாரு. கண்டிப்பா தாலி கட்டணும். அக்கா தான் விடுகதை சொன்னாங்க. கண்டிப்பா தாலி கட்டணும். ஏமாத்த கூடாது. ஒழுங்கா நில்லு. உடம்பு எப்படி இருக்கு? ஒழுங்கா தான் இருந்துச்சு, இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கை வாங்குற? ஓஹோ, என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? டபுள் அடியா? நிறுத்துக்கமா. ஏமா நீங்க எல்லாம் ஒரு பொம்பளையா? பாவம் ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வாங்க சார். என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா ஏன் முன்னால வாத்தியார் கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கட்டிப்பிடிச்சு உருள வேண்டியது இருக்கும். என்ன ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க சார். நான் ரெண்டு ஒண்ணு பாத்து வர்றேன். போங்க. ரெண்டுல ஒண்ணு பார்க்கத்தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவர் அதான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் ரெண்டு யார் ஒண்ணு? அவன் ரெண்டு, நான் ஒண்ணு. பாத்தியாமா எவ்வளவு கரெக்டா பேசுறாரு? அவர் யாரு நினைச்சா? சார், நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. ஆமா, நீங்க மட்டும் போங்க சார். உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா அந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? வச்சுக்க. ஆயா விஷயத்தை ஆழ குழி தோண்டி புதைச்சிரு. புதைச்சிருவா? அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடை இல்லைன்னா என்ன, சந்தை கடைக்கு போலாம் வா. மா, என்னையா கூப்பிட்ட? மா நீ விறக கொண்டா. இனிமே நான் தான் உனக்கு சமையல் பண்ணி சாப்பாடு கொண்டு வருவேன். ஐயோ வேண்டாயா, தீ பக்கத்துல போனா முகம் கருத்து போகும். அப்ப எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் கூட வயலுக்கு வேலைக்கு வரேன். ஐயோ, அங்க வெயில் அடிக்கும். இந்த வெயிலையும் மழையும் என் முதுகு தாங்கும். நீ தாங்க மாட்ட ராசா, சொன்னா கேளியா? என்னம்மா இது? அடுப்பு பக்கம் போனா நெருப்பு பண்ணுன்னு சொல்ற, வயலுக்கு போனா வெயில் அடிக்கும்னு சொல்ற. அம்மா, நீ எனக்காக தானே வேலைக்கு போறேன், நான் உனக்காக சமைச்சு போடுறேன். மாட்டேன்னு சொன்னா மண்வெடியை தூக்கிடுவேன். ஐயா, என்னையா இது? சரி, உன் இஷ்டப்படியே செய்ப்போம். ராசா, எல்லாம் பார்த்து எடுத்து செய்யா, கையில நெருப்பற்ற போது. நமக்கு தான் புள்ள வாச்சிருக்கு. இந்த வயசான காலத்துல வாக்கரிசி போட கூட உதவாது. ஊர் சுத்துறதும் ஊர் வம்பு இழுக்கிறதும் ராசமாவ சொல்லு கொடுத்து வச்சவ. ஒன்னாத்தாவும் தான் புள்ளைய பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சா. அவன் என்னடான்னா 5 வயசுல பள்ளிக்கூடத்துல மணி அடிக்கிற தண்டவாளத்தை திருடிட்டு ஓடுனவன் இப்ப ரயில் தண்டவாளத்தை திருடிவிட்டு ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் தழுத்து மட்டும் என்னத்த வாழுது? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒருத்தனை வளர்த்தேன். அவனு ஊர்ல இருக்க ஒரு பொண்ணை பத்து கட்டி வச்சா அவன் இன்னொருத்த மண்டாட்டி எழுத்துட்டு ஓடிட்டான். என்ன இருந்தாலும் ராசமாப்பிள்ள மாதிரி வருமா? இம்புட்டு படிப்பு படிச்சுட்டு பெத்தவளுக்கு சோறாக்கி போடுறாங்க. ராசமா கொடுத்து வச்சவ. என்ன புள்ள, மச்சான சோறு கொண்டு வந்தியா? மா, வாயா உட்காரு. சாப்பாடு ரெடி. இன்னைக்கு என்ன சாப்பாடு? குதிப்பு மீன் குழம்பு, பாறை மீன் வறுவல், நார்த்தங்காய் ஊறுகாய், ஏண்டி மோர். குழம்பாடி வச்சிருக்கிற குழம்பு உப்பும் இல்லாம உரப்பு இல்லாம சப்புன்னு சமைக்கணும்னு அக்கறை இருந்தா தானே. ஏண்டா புள்ளைய போட்டு அடிக்கிற? அப்புறம் என்னத்தா சிக்கனம் பண்றேன்னு சினிமா பார்த்து வர்ற. இரு இரு, அதை இப்படி கொடு. கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. அம்மா, என்ன குழம்பு இது? காடை மாப்பிள, காடை காத்து கிடந்து புடிச்சு கொடுத்தா காரசாரம் இல்லாம சப்புன்னு வச்சிருக்கா. இத காட்டுக்குள்ள விட்டாவது அது பாட்டுக்கு பறந்துகிட்டு இருக்கோம். இவ காயில கொடுத்து போட்டு நான் காயிறேன். அக்கா, இதுக்கு என்ன பண்ணணும்னா சட்டியில காடைய போட்டு
எண்ணெயில வேக வச்சு கொஞ்சம் இஞ்சி 2 பூண்டு இந்த கறி மசாலா ஏலம் பட்டை கசகசா இதையெல்லாம் போட்டு அம்மியில சதக்கு சதக்குன்னு அரைச்சி அப்படியே கறியில போட்டு ஒரு கிண்டு கிண்டுனா வா எப்படி இருக்கும் தெரியுமா மச்சான்? நொண்டி குதிரை மாதிரி உன் மடியில மண்டி கிடப்பார். இந்த குழம்பு ஊத்தி சாப்பிடு மச்சான். அத்தா சும்மா சொல்லக்கூடாது, சுண்டி இருக்குது குழம்பு. சூப்பர் மாப்பிள. அத்தா என் பொண்டாட்டிய கூட்டிட்டு மொதாட்ட சினிமாவுக்கு போறேன். படையாட்ட சொல்லிடு. ஐயோ, மொத இவ்வளவு ஆட்டத்துக்கா? அவசரமா? கூடியா? என்ன ஆச்சு இவனுக்கு? அறிவழகா, டீச்சர் உனக்கு அறிவு இருக்கு. ஆமா. ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பார்க்கலாம் டீச்சர். இப்படி வச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர். இதே மாதிரி பண்ணட்டுமா? ஐயோ, இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வச்சுக்கணும். சரி டீச்சர். வச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புலயும் இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத. நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா. கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவ. எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என்கிட்ட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதும்? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்தேன். கிழிச்ச உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம். இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டுறேன்.